ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே வீடியோ என்னென்னு பார்க்கலாமா? வெயிட் லாஸ் சீரீஸ் டே 73. நான் வெயிட் லாஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டா எனக்கு பிடிச்ச ஃபுட்டு சாப்பிட முடியாது. எனக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் வந்து நிறையாவே இருக்கும். அது என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா? அப்போ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டையும் சாப்பிட்டு ஸ்வீட்டும் சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ண முடியும்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? நம்பி தான் ஆகணும். அதுக்காக தான் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் வர்ற மாதிரி நீங்கள் ஃபுட்டு பேலன்ஸாக சாப்பிட்டு ஸ்வீட்லாம் சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் வெயிட் லாஸ் பண்ண முடியும். அது எப்படின்னா, நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். ஒவ்வொரு இடத்துலையும் நான் ஒவ்வொரு டிப்ஸு சொல்லிகிட்டு இருப்பேன். அந்த டிப்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அப்படின்னா உங்களால் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்க்கணுன்னா, மார்னிங் எழுந்திரிச்சோடனே ஓவர் நைட் சோக் பண்ணி ஜீரா வாட்டர் இல்லைன்னா வெந்தய வாட்டர் எடுத்துக்கணும். அது எதுக்கு குடிக்கணும் அப்படின்னு நிறையா பேருக்கு டவுட் இருக்குது. அது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொழுப்புக்களை வந்து அது நல்லாவே குறைச்சி கொடுக்கும். அதுக்காக தான் வெறும் வயிற்றில் அதை குடிங்க அப்படின்னு சொல்கிறது. ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் கழிச்சு ஏதாவது டீடாக்ஸ் ஜூஸ் குடிங்கன்னு சொல்லி. இது எதுக்கு குடிக்கிறோம் அப்படின்னா, நம்ம எந்திரிச்சோடனே டீ காஃபியை குடித்து நம்ம வயிற்றில் வந்து கொஞ்சம் இதுவை பண்ணுற ஃபேட்டை வந்து உருவாக்குறோம். அதை வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் டீடாக்ஸ் ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்பு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக என்னால் டீ காஃபி குடிக்காமல் இருக்கவே முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுத்துக்கோங்க. பட் ஒயிட் சுகர் மட்டும் டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி பிளாக் காஃபியை எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சூப்பர் டேஸ்ட்டாக நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, ஒரு ஆரஞ்சு எடுத்துக்கிட்டேன் ஃபைபருக்காக, வரகரிசி தோசை எடுத்துக்கிட்டேன். ஒரு தோசையில் வந்து எக்கு போட்டு எடுத்துக்கிட்டேன், ஒரு தோசை நார்மலாகவே எடுத்துக்கிட்டேன். வரகரிசி தோசைலாம் நல்லா கிறிஸ்பியாக வேணும், எனக்கு இதோடைய மெஷர்மெண்ட் வேணும்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானே உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்றேன். நீங்கள் மில்லட்ஸ்லாம் சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி இட்லி தோசை சன்னி சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக கிறிஸ்பியாக நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்புறம் தக்காளி சட்னி வச்சு என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக முடிச்சிட்டேன். என்னுடைய மிட் மார்னிங்கில் எனக்கு ஸ்நாக்ஸ் தேவைப்படுது, ரொம்பவே கிரேவிங்ஸாக இருக்குது, நல்லா சாப்பிடாம இருக்கவே முடியல அப்படின்னா இந்த பேக்கரி ஐட்டம் மட்டும் டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டு வீட்டில் இருக்க ஃப்ரூட்ஸு, நட்ஸு, சீட்ஸு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் உடம்பும் ரொம்பவே ஹெல்த்தாக இருக்கும். இன்றைக்கி என்னுடைய ஆஃப்டர்நூன் லஞ்ச் சூப்பர் டேஸ்ட்டாக இன்றைக்கி சாப்பிட்டு ஒரு பவுல் ஃபுல்லாமே குக்கம்பர் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் வந்து பார்லி கஞ்சி எடுத்துக்கிட்டேன். பார்லி கஞ்சியோட ரெசிபி வேணும்னா நம்ம ஷார்ட்ஸில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா பார்லி கஞ்சின்னு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுவேன். பார்லியில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா இதில் ஃபைபர் நிறையாவே இருக்குது. ஸோ நீங்கள் இதை சாப்பிடும்போது உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து மலச்சிக்கல் ப்ராப்ளம்லாம் இருக்குது, உங்களுக்கு வயிறு வந்து எப்போ பாரு உப்பசமாகவே இருக்குது, ப்ளோட்டிங் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பார்லி கஞ்சிலாம் எடுத்துக்கும்போது வயிறு நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். நல்லா மோஷன் ப்ராப்ளம்லாம் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு க்யூர் பண்ணி கொடுக்கும். என்னாலாம் பார்லிலாம் எடுக்க முடியாது, அந்தளவுக்கு என்னால் வாங்க முடியாது சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஃபைபர் நிறையா இருக்குது, வெஜிடபிள்ஸ் ரொம்பவே நிறையா இருக்குது, காசு கம்மியான வெஜிடபிள்ஸ் இருக்குது. அது என்னென்னா முட்டைக்கோசு, இந்த காலிஃப்ளவர், இதுலலாம் வந்து ஃபைபர் கண்டென்ட் வந்து நிறையா இருக்குது. ஆனால் நம்மளோட ஊரில் வந்து ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கலோரிஸ் ரொம்பவே கம்மி, ஃபைபர் நிறையா இருக்கும். ஸோ உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி ஈவினிங் வந்து எங்கள் வீட்டில் வந்து நாகர்கோவில் ஸ்பெஷல் உண்ணியப்பம் தான் பண்ணியிருந்தேன். எப்படி ஸ்வீட் சாப்பிட்டு நான் வெயிட் லாஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் வீட்டில் செய்கிற எந்த ஸ்வீட் சாப்பிட்டிங்கனாலுமே ஒன்றுமே பிரச்சனை இல்லை, உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஸ்வீட்லாம் சாப்பிடாமல் நம்மளால் லைஃப் லாங் இருக்கவே முடியாது. ஸோ நம்ம வீட்டில் ஹெல்த்தியாக பண்ணுற எந்த ஸ்வீட்னாலும் நீங்கள் சாப்பிடலாம். ஆனால் ஒயிட் சுகர் மட்டும் டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு வெல்லம், நாட்டு சக்கரை, பனங்கற்கண்டு அந்த மாதிரி போட்டு செஞ்சிங்கன்னா அந்த ஸ்வீட் சாப்பிட்டுக்கோங்க. பட் ஒயிட் சுகர் சாப்பிட்டுட்டு எனக்கு வெயிட் லாஸ் ஆகலைன்னு சொல்லி யாரும் என்கிட்ட கேட்கவும் கூடாது. அப்புறம் ஈவினிங் டைமில் டீ காஃபி எடுத்துக்கலாம். எப்பயும் போல தான் ஒயிட் சுகர் மட்டும் டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை இதில் போட்டு எடுத்துக்கோங்க. ஈவினிங் ஆர் மார்னிங் டைம் உங்களுக்கு எந்த டைம் கிடைக்குதோ அந்த டைம் உங்களுக்கான கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் கண்டிப்பாக வாக் பண்ணுங்கள். அதுதான் உங்கள் உடம்புக்கும் நல்லது, உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாக் பண்ணுறது வெயிட் லாஸ்க்காக மட்டுமே இல்லை, நம்ம பாடியில் உள்ள ஸ்பாட்ஸ் எல்லாமே ரொம்பவே எனர்ஜிட்டி ஆகும் நம்ம வந்து வாக் பண்ணுறனால. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணணும், ரொம்பவே ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணணும்னா எல்லாருமே ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் வாக் பண்ணுங்கள். குண்டாக இருக்கவங்க மட்டும்தான் வாக் பண்ணணும் இல்லை, யாராக இருந்தாலும் சிறியவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வாக் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அது நம்மளை நீண்ட நாளுக்கு நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கும். என்னுடைய நைட்டு டின்னர் 7 to 8 o'clock இன்றைக்கி என்னுடைய ஃபுட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஸ்வீட்டாகவும் சாப்பிட்ருப்பேன், நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல்லும் சாப்பிட்டேன். ஸோ நைட்டு லைட்டாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கேஷ்யூ நட்ஸ்னு இங்கே துபாயில் கிடைக்கும். அது வந்து ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும். நம்ம அதை வேக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம பலாக்கொட்டை வேக வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த ஃபீல் தான் இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு பவுலில் கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டு எப்பவும் போல் மோர் அடித்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நான் வந்து நடந்துட்டு வந்தோன்னா பாடி வந்து ரொம்ப டீஹைட்ரேட்டாக ஃபீல் ஆகுது, அதுக்காக இந்த மாதிரிலாம் மோர் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.